நீங்க ஏற்கனவே நார்மல் லெமனேட் இல்லாட்டி தர்பூசணி லெமனேட ட்ரை பண்ணிருப்பீங்க. அந்த ரெசிபிகளை நான் உங்க கூட ஏற்கனவே ஷேர் பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு இன்னும் 2 லெமனேட் ரெசிபிகளை ஷேர் பண்ண போறேன். இது ரொம்பவே வித்தியாசமானது, அதோட ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. சோ இன்னைக்கு நான் ரோஸ் லெமனேட் அப்புறம் டர்மரிக் லெமனேட செய்ய போறேன். முதல்ல நம்ம ரோஸ் லெமனேட செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்காக நான் இங்க ஒரு சிம்பிள் சிரப்பை செய்ய போறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு சாதாரண சர்க்கரைய எடுத்திருக்கேன். இங்க என்கிட்ட வெதுவெதுப்பான தண்ணீர் இருக்கு. இது ரொம்ப சிம்பிள் சிரப் தான். இப்ப இதுல இருந்து நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு வெதுவெதுப்பான தண்ணீரை சேர்த்துக்கிறேன். இதை இப்ப கலக்கிக்கலாம். இங்க நான் ஒவ்வொரு லெமனேடா தயார் செய்ய போறேன். முதல்ல ரோஸ் லெமனேட செய்யலாம். அதுக்காக நான் இங்க ஒரு பெரிய ஜாரை எடுத்திருக்கேன். அதுல இப்ப ஒரு எலுமிச்சை பழத்தோட சாரை சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு மேசன் ஜாரை சர்விங்காக ரெடி பண்ண போறேன். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அளவை எடுத்துக்கலாம். ஒரு எலுமிச்சை பழத்தோட சாரை எடுத்திருக்கேன். இப்ப நான் இதுல உப்பை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த நேரத்துல நீங்க கருப்பு உப்பை கூட சேர்க்கலாம். இப்ப நான் ரெடி பண்ணியிருக்க சுகர் சிரப் இருக்குல்ல, அதை நான் சேர்த்துக்கிறேன். சுகர் சிரப் தயாராயிருச்சுனாலே இது ரொம்ப ஈஸி. இல்லாட்டி சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம அதை கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஆனா வெதுவெதுப்பான தண்ணியில சர்க்கரை ரொம்ப சீக்கிரமாவே கரைஞ்சிரும். இப்ப இதுல நான் கொஞ்சம் புதினா இலைகளை சேர்த்துக்கிறேன். இது நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். இப்ப நான் 1 கப்புக்கு குளிர்ந்த நீரை சேர்த்துக்கிறேன். இதுல நான் 1 கப்புக்கு மட்டும்தான் குளிர்ந்த நீரை எடுத்திருக்கேன். உண்மையில இந்த ரெசிபில நீங்க சர்க்கரைக்கு பதிலா தேனை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். உண்மையில சில இடங்கள்ல லெமனேட தயார் செய்யும் போது வெள்ளம் கலந்த தண்ணீரை கூட பயன்படுத்துறாங்க. சோ எந்த அளவுக்கு ஆரோக்கியமா வேணுங்கிறது உங்களை பொறுத்ததுதான். இங்க பாருங்க, நார்மல் லெமனேட் இருக்குல்ல, அது இங்க இப்ப தயாரா இருக்கு. இத நான் இப்ப தனியா எடுத்து வச்சிடுறேன். அப்புறம் டர்மரிக் லெமனேட் இருக்குல்ல, அதோட பேஸ தயார் செய்ய ஆரம்பிக்கலாம். அப்புறமா நம்ம 2த்தையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மஞ்சள் லெமனேட செய்யறதுக்காக நான் இங்க இந்த ஃப்ரெஷ்ஷான மஞ்சளை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க மஞ்சள் தூளை கூட இதுக்கு பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் எவ்வளவு ஆரோக்கியமானது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பொதுவா குழந்தைங்க மஞ்சப்பால் இல்லாட்டி எதையாவது கொடுக்கும் போது அதை அவங்க குடிக்க மாட்டாங்க. ஆனா இந்த லெமனேட்ல மஞ்சளை சேர்க்கும் போது இதை அவங்க கண்டிப்பா குடிப்பாங்க. இந்த மஞ்சளை நான் நல்லா துண்டாக்கி வச்சிருக்கேன். இப்ப இதுல இருந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் லெமனேட்ல நான் இனிப்புக்காக இங்க நான் தேனை சேர்த்துக்கிறேன். ஆனா நீங்க வெள்ளத்தை கூட இதுல சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப சுவையா இருக்கும். நான் இங்க 1 டேபிள் ஸ்பூன் தேனை சேர்த்திருக்கேன். இப்ப நான் இங்க ரொம்ப ஒரு அன்யூஷுவலான இன்கிரீடியன்ட்டை சேர்க்க போறேன். அதுதான் இந்த கருப்பு மிளகு. உங்க உடல் மஞ்சளை நல்லா உறிஞ்சுறதுக்கு இந்த 1 சிட்டிகை மிளகு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நிஜமாதான் சொல்றேன், நம்புங்க. அதனால நான் கருப்பு மிளக ரொம்ப குறைவா சேர்த்துக்கிறேன். இப்ப இது கூடவே 1 சிட்டிகை உப்பை சேர்க்கலாம். இப்ப நான் இங்க ஒரு எலுமிச்சை சாறை சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லா பொருளையும் நல்லா கலக்கிக்கலாம். மஞ்சள், தேன், அப்புறம் எலுமிச்சை இருக்குல்ல, இதோட வாசனைலாம் ரொம்ப அருமையா இருக்கு. இப்ப மறுபடியும் இதுல இந்த குளிர்ந்த நீரை சேர்க்கிறேன். இப்ப இந்த 2 லெமனேடோட பீஸும் தயாரா இருக்கு. இப்ப நான் இத சீக்கிரமா பரிமாறிக்கிறேன். நான் இங்க இந்த மேசன் ஜார்களை எடுத்திருக்கேன். இந்த சமயத்துல இந்த மஞ்சள் துகள்கள் உங்களுக்கு தெரியுதுல்ல, அதனால இத பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நான் இத வடிகட்டிக்கிறேன். அப்பதான் சரியா இருக்கும். இப்ப நான் இங்க இந்த சாதாரண ரோஸ் சிரப்பை எடுத்திருக்கேன். இது சுமாரா 1 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சிருக்கேன். உங்க வீட்டுல கிடைக்கக்கூடிய எந்த ரோஸ் சிரப் இல்லாட்டி ரூஅப்சான்னு நீங்க எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே சுவையா இருக்க போகுது. சோ முதல்ல நான் இத மேசன் ஜார்ல சேர்த்துக்கிறேன். இப்ப நான் நிறைய ஐஸ சேர்த்துக்கிறேன். இப்போ நான் செஞ்ச அந்த பிளைன் லெமனேட் இருக்குல்ல, அதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எலுமிச்சை வெஜஸ் இருக்குல்ல, அதையுமே எடுத்துட்டு இந்த ஜார்ல வச்சுக்கிறேன். அடுத்ததா இதுல
புதினா தண்டை இப்படி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. இப்ப லெமனேட சேர்த்துக்கலாம். இப்ப இது எனக்கு பிடிச்ச மஞ்சள் லெமனேட தயார் செய்ய வேண்டிய நேரம். அதே மாதிரி நான் எலுமிச்சை வெஜ்ஜஸ வச்சுக்கிறேன். அடுத்ததா புதினா தண்டை எப்படி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்ப இது சேர்க்கறதுக்கு முன்னாடி வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி. இப்ப இங்க தயாராயிருச்சு ரொம்ப வித்தியாசமான 2 விதமான லெமனேட். சியர்ஸ். முதல்ல இந்த ரோஸ் லெமனேட கலந்துக்கலாம் இந்த மாதிரி. சூப்பர் அமேசிங். அப்புறம் இது என்னோட ஃபேவரட். நம்புங்க, புத்துணர்ச்சி, ஹெல்தி. நான் இதை கொண்டாடுறேன். சூப்பர்.